இங்கே நின்று கொண்டிருக்கும் பகுதி பரவனாறு பகுதி. இங்கே பார்த்தாலே இந்த பக்கமும் தண்ணி, அந்த பக்கமும் தண்ணி. அந்த அந்த இந்த எனக்கு வலது பக்கத்துலேயும் இந்த பரவனாறு பகுதி தண்ணி தான் வந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த பகுதி டெல்டா, இந்த பகுதி டெல்டா இல்லை. அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய கோரிக்கை, நம்மளுடைய விவசாயிகளின் கோரிக்கை. ஏன்னா எப்பொழுது ஒரு பகுதியை டெல்டாவாக நம்ம அறிவிக்கிறோமோ அந்த பகுதியில் பெரிய முன்னேற்றமான திட்டம் கொடுக்குறேன், டெவலப்மெண்ட் கொடுக்குறேன், வளர்ச்சி திட்டம் கொடுக்குறேன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் கை வைக்க முடியாது. அந்த பகுதியை விவசாய நிலங்களாக அது பாதுகாக்கப்படும். அதனால்தான் எந்த பகுதியாக இருந்தாலும் டெல்டா பகுதியாக அறிவிங்கன்னு அந்த விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. இது கண்டிப்பாக இந்த பரவனாறு பகுதிக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. ஏன்னா இதுதான் கடைமடை பகுதி. இதற்கப்புறம் ஒன்றும் இல்லை. இந்த பகுதியில் எத்தனையோ கிராமங்களில் விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 30 கிராமம்னு சொல்கிறாங்க. ஒரு கிராமத்துலேயே எத்தனை குடும்பம் இருக்கும் பாருங்க. ஒரு 100 குடும்பம்னா கூட ஒரு 3000-5000 குடும்பங்கள் இந்த விவசாயம் செய்து கொண்டிருக்காங்க. ஏக்கர் கணக்கில் பயிர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எப்போ என்எல்சி ஆரம்பிச்சாங்களோ அப்போ ஆரம்பிச்சது பிரச்சனை. என்எல்சியில் அவங்க உபயோகப்படுத்துகிற தண்ணியில் சாம்பல் கலந்துருக்குது. அந்த தண்ணியை அவங்க ஒரு செக் டேம் மாதிரி கட்டி அந்த தண்ணி அங்கேயே சேகரித்து அதில் இருக்கிற சாம்பலை வடிகட்டி ஒரு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியாக இங்கே விட்டுருந்தா கூட பரவாயில்ல. அப்படியும் அவங்க பண்ணவே இல்லை. அவ்வளோ தண்ணியும் சாம்பலோடையே அந்த தண்ணியை வருடக்கணக்காக இந்த பரவனாறு ஏரியில் இவங்க கலந்து விட்டுருக்குறாங்களே, இதெல்லாம் மனசாட்சி எப்படி சொல்கிறதுனே தெரியல. அப்போ சாம்பல் தண்ணியோடையே தான் இந்த விவசாயம் பண்ணிட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட வருடக்கணக்காக படிஞ்சு முக்காடி, ஒரு அடிக்குன்னா ஒரு முக்காடிக்கு அவங்க வெறும் சாம்பலாக தான் இருக்குது. அதில் காலை வச்சா கழுவ கூட முடியாதான். தண்ணி வச்சு அப்படியே சேரா இருக்கும். தண்ணி வச்சு கழுவினாலும் போவாது, பெயிண்ட் மாதிரி ஒட்டிக்கொன்றாங்க. அப்போ அங்கே விளையக்கூடிய அரிசியோ பருப்பு இந்த நெல்லெல்லாம் இருக்குது இல்லையா, அது எவ்வளோ அந்த சகதியில் மாட்டிக்கொண்டு அதனால் ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். நல்ல விவசாயம் எத்தனை போகம் விளையுதோ அது எத்தனை போகம் விளைஞ்சாலும் அது முழுசாக அந்த விவசாய நெல் நம்மள பயன்பாட்டுக்கு வருமா, இல்லைனாலும் அந்த அதாவது எப்படி சொல்கிறது, அந்த மகசூல் என்பது குறைந்து விடும். கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியாது, நிறைய பண்ண முடியாது. ஏன்னா சாம்பல் படிந்த நீரில் அவங்க பயிர் பண்ணணும்னா அது மிகப்பெரிய சவாலான விஷயம். சுத்திகரிக்கப்படணும். இந்த ஏரியா எங்களுக்கு தூர்வாரி கொடுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த ஏரியா, அந்த பரவனாறு ஏரியா தூர்வாரியாவது கொடுங்க. நீங்கள் தூர்வாரத்துக்கு டெண்டர் விட்டாங்க. அது கிட்டத்தட்ட 16 கோடி கிட்ட அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட டெண்டர் விட்டுருக்காங்க தூர் வாருவதற்கு மட்டும். அதுவும் அந்த சமயம் பண்ணப்படலை. இப்போ அது தனியாருக்கு டெண்டர் விட்டதா சொல்லியிருக்கிறாங்க. தனியார் டெண்டர் விட்டுருக்குறாங்க. அவங்களும் எப்படி எடுக்கிறாங்கன்னா, கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் இடத்த தூர் வர்றாங்க, அந்த பக்கம் தூர் வர்றாங்க. அப்போ விட்டா நீங்கள் தூர் வாரினீங்கன்னா தண்ணி எப்படி வரும்னு சொல்லுங்க. தண்ணி முழுக்க வந்தால் தானே அவங்க தூர்வாரி பண்ணால் தானே இந்த இடத்துல விவசாயம் செய்ய முடியும். விவசாயமே செய்ய முடியல. இந்த நடுக்கடமடையாக இருக்கட்டும், பெரிய எதுலேயுமே விவசாயம் பண்ண முடியல. அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தூர்வாரவும் செய்யலை. தண்ணி கலக்கிற இடத்துலையாவது அதை ஸ்டாப் பண்ணிங்களா? என்எல்சியை கேட்கறதுக்கு இங்கே யாருக்கும் தைரியமே கிடையாது. ஒரே ஒரு கட்சி தான் என்எல்சிக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். கூட்டு போடும் போராட்டமாக இருக்கட்டும், இல்லைன்னா வஜ்ர வாகனத்தையே எதிர்த்து நின்று போராட்டம் பண்ணி அவ்வளோ பேர் அன்னைக்கு கைதானாங்க. எதுக்கு? விவசாய நிலங்களை கையெடுக்காதீங்க, ஏற்கனவே பயிர் பண்ணிட்டு இருக்கிற இடத்த போய் கையில் எடுத்தாங்க. அதனால அவ்வளோ பெரிய போராட்டத்தையும் பண்ணி எதுக்காக? என்எல்சி கொஞ்சம் நிர்வாகம் கொஞ்சமாவது ஒரு பிரேக் போடுவாங்கன்னு தான். அதனால தான் கொஞ்சம் சில இடத்துல ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்குது. அதே போல் இந்த பரவனாறு ஏரியில் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னமோ மழை தண்ணியோட கலந்து வந்ததுனால கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்குது. ஆனாலும் அதை மறைக்க முடியல. கீழே நான் பார்க்குற இடத்துல அந்த நாணல் பயிர் இருக்கிற இடத்துலலாம் அப்படியே கருப்பாக இருக்குது. இந்த தண்ணியில் என்ன பண்ணுவீங்க? ஆடு மாடு குடிக்க முடியாது, விவசாயம் பண்ண முடியாது, நம்மளாலேயும் குடிநீராக குடிக்க முடியாது. எதுக்குமே பிரயோஜனப்படாம ஒரு ஏரியா பாழாக்குறதுல என்ன ஒரு நியாயம் இருக்குது? இதெல்லாம் இந்த ஏரியெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு நீர்வளத்துறைக்கு அதுக்காகவே ஒரு பட்ஜெட் போடணும், அமைச்சர்கள் போடணும். விவசாய அமைச்சர் ஒருத்தர் 10 3 பேர் போடுங்கன்னு சொல்றோம். எதுக்கு? இந்த நீர்வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் சொல்றோம். ஆனால் இருக்கிற அமைச்சர்களும் அதை நீரை பற்றி கவலையே படுறதில்லை. இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக, அதாவது டெல்டா பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை, விவசாயிகளோட கோரிக்கை. அந்த கோரிக்கையை இன்னைக்கு நாங்கள் திருப்பி பசுமை தாயகம் மூலமாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாகவும் எங்களுடைய சகோதரர்கள்லாம் சேர்ந்து
இன்னைக்கு நாங்க இங்க இந்த ஏரியை பார்வையிட்டிருக்கிறோம். ஏன்னா கண்டிப்பாக இதை செய்யலைன்னா பாவம், இதுக்கு மேல விவசாயம் எல்லாம் பண்ண முடியாது. ஒண்ணு தூர்வாருங்க, பாதுகாக்கப்பட்ட ஏதாவது இதை வந்து டெல்டா மாவட்டமாக கண்டிப்பாக அறிவிக்க வேண்டும். ஏன்னா ஒன்றும் புதுசு கிடையாது. இப்போதானே கடந்த வாரம் வந்து ஸ்ரீமுஷ்ணத்தை நீங்க அறிவிச்சிருக்கீங்க. இதுவும் குறிஞ்சிப்பாடி அதுல தான் வருது. இதுவும் வந்து டெல்டா தான், இது கடைமடை இதுல வருது. அப்ப கண்டிப்பாக நீங்க அறிவிச்சீங்கன்னா இந்த இடத்த வந்து பாதுகாக்கப்படும். விவசாயிகளுடைய குறைய கண்டிப்பாக நீங்க தீர்க்க வேண்டும் என்று நான் வந்து பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.